நம்ம எல்லாரும் தினமும் பயன்படுத்துற வாட்ஸ்அப் அதுக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ் வாய்ப்பு ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதை எப்படி நம்ம ஒரு லாபகரமான பிசினஸா மாற்றுறதுன்னு தான் இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 50 கோடி. இது என்ன நம்பர் தெரியுமா? இந்தியால வாட்ஸ்அப் பயன்படுத்துற ஆக்டிவ் யூசர்ஸோட எண்ணிக்கை. அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மார்க்கெட் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 50 கோடி பேரும் உங்களுடைய வருங்கால கஸ்டமர்ஸ் ஆகலாம். இதுல ஒரு சின்ன சதவீதம், ஒரு 0.01% கிடைச்சா கூட உங்க பிசினஸ் எங்கேயோ போயிடும் இல்லையா? சரி, இந்த சூப்பரான வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கிறது? அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் பிளான் இருக்கு. வாட்ஸ்அப் ஏன் ஒரு தங்க சுரங்கம்னு பார்க்க போறோம். அதுல பிசினஸ் பண்ண 2 வழிகள் என்னென்ன, நாம என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்கலாம், எப்படி இந்த ஏஜென்சியை ஆரம்பிக்கிறது, கடைசியா முதல் கிளையண்ட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, பகுதிக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் வெறும் மெசேஜ் அனுப்புற ஆப் மட்டும் இல்லைங்க, அது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? இத பாருங்க, 98% ஓபன் ரேட். அதாவது நீங்க அனுப்புற 100 மெசேஜ்ல 98 மெசேஜ் கண்டிப்பா பார்க்கப்படுது. ஆனா இமெயில பாருங்க, வெறும் 20% தான். எஸ்எம்எஸ் கொஞ்சம் பரவாயில்ல, 45%. ஆனா வாட்ஸ்அப் கூட ஒப்பிடும்போது இது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. இது மட்டும் இல்ல, இப்போ கஸ்டமர்ஸே மாறிட்டாங்க. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 80% இந்தியர்கள் விளம்பரங்களை பாக்குறத விட பிரான்ச் கூட நேரடியா வாட்ஸ்அப்ல சாட் பண்ணத்தான் விரும்புறாங்களாம். சோ டிமாண்ட் அங்கேயே இருக்கு. சரி, இந்த மார்க்கெட்குள்ள நம்ம போகணும்னா நமக்கு முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு, நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப். இன்னொன்னு, ப்ரொஃபஷனலான வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ. ஒரு ஏஜென்சி நடத்தணும்னா இதுல எது செலக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவு. இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். பிசினஸ் ஆப்புங்கிறது சின்ன சின்ன கடைகளுக்கு ஓகே. ஒரு ஃபோன், ஒரு யூசர் 256 பேருக்கு தான் மெசேஜ் அனுப்ப முடியும். ஆனா நீங்க ஒரு ஏஜென்சியா வளரணும்னா பல பேர் வேலை செய்யணும், லட்சக்கணக்கான பேருக்கு மெசேஜ் அனுப்பணும், எல்லாமே ஆட்டோமேட் ஆகணும். அதுக்கு ஏபிஐ மட்டும்தான் ஒரே வழி. ஏபிஐ பயன்படுத்துறதுல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் இந்த கிரீன் டிக் தான். இது கிடைச்சிட்டா உங்க கிளையண்டோட பிராண்ட் ஒரு அதிகாரப்பூர்வமான நம்பகமான பிராண்ட்னு கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். ஸ்பாம் மெசேஜுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஒரு டிக் தெளிவா காட்டிடும். ஓகே, இப்போ நீங்க ஒரு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க கிளையண்ட்ஸ்க்கு நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுப்பீங்க, அதை பத்தி பார்க்கலாம். நீங்க வெறும் மெசேஜ் அனுப்புற ஆள் இல்ல, நீங்க உங்க கிளையண்ட்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்க போறீங்க. அவங்களோட ப்ரமோஷன்ஸை வாட்ஸ்அப் வழிகாட்டுதலோட சரியா பண்றது, 24 மணி நேரமும் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கறது, சாட்பாட் மூலமா லீட்ஸை கண்டுபிடிக்கிறது, ஆர்டர் அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அனுப்புறதுன்னு இப்படி பல வழிகள்ல அவங்க பிசினஸை வளர வைக்க போறீங்க. இதுல சாட்பாட்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சர்வீஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ரோபோட். கஸ்டமர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க இல்லாமலே 24 மணி நேரமும் அதுவே பதில் சொல்லும், ஆர்டர் எடுக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கும். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு டெலிவரி லேட் ஆகுது. கஸ்டமருக்கு கோபம் வரதுக்குள்ள சாட்பாட்டே அவங்க கிட்ட பேசி புது டைம் வாங்கி அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்க ஒரு மனுஷனோட வேலையே இல்ல. இதனால நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த ஏஜென்சியை ஆரம்பிக்க என்னெல்லாம் வேணும், அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தான் இது. அந்த ப்ரொஃபஷனல் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ வாங்கணும்னா இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பா வேணும். 1, உங்க பிசினஸ் பேர்ல ஒரு MSME சர்டிபிகேட். 2வது, ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட். 3வது, அந்த வெப்சைட் பேர்லயே ஒரு இமெயில் ஐடி. 4வது, இதுக்காகவே ஒரு புது ஃபோன் நம்பர். உங்க பர்சனல் நம்பரை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் முதல் படி. ஏபிஐயோட விலை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஒரு விளம்பரம், ஆஃபர்னு மெசேஜ் அனுப்புனா மட்டும்தான் காசு. ஆனா ஒரு கஸ்டமர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க பதில் அனுப்புனீங்கன்னா அதுக்கு ஒரு பைசா கூட செலவில்லை. இது முற்றிலும் இலவசம். இதை வச்சே உங்க கிளைண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு பெரிய வேல்யூவை கொடுக்க முடியும். அப்போ உங்க பிசினஸ் மாடல் என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க கிளையண்டோட வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்க முழுசா நீங்க பாத்துக்கிறதுக்கு மாசம் மாசம் உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வாங்குவீங்க. இதுக்கு பேர் தான் ரீட்டைனர் மாடல். இது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வருமானத்தை கொடுக்கும். ஓகே, ஏஜென்சி ஆரம்பிச்சாச்சு, சர்வீஸ் ரெடி, பிசினஸ் மாடல் ரெடி. இப்ப கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்வி, முதல் கிளையண்ட்டை எப்படி பிடிக்கிறது? முதல் கிளையண்ட்டை பிடிக்கிறது தான் கொஞ்சம் சவாலா இருக்கும், ஆனா முடியாததில்ல. உங்க ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பிசினஸை டார்கெட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல உங்க ஏஜென்சி பத்தி விளம்பரம் பண்ணுங்க.
முதல் 3 மாசத்துக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுங்க. இது மாதிரி செஞ்சா கண்டிப்பா முதல் கிளையண்ட் கிடைப்பாங்க. இது மாதிரி நிறைய பிசினஸ் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பிசினஸ் நீங்க போன்ல கூப்பிடும்போது நேரடியா இப்படி பேசலாம். வணக்கம் பிசினஸ் பேர், உங்க பிசினஸ் மாதிரி இருக்கிற கம்பெனிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமா சேல்ஸ் அதிகப்படுத்த நான் ஹெல்ப் பண்றேன். வெறும் 3 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி கஸ்டமர் கூட பேசுறத ஆட்டோமேட் பண்றதுன்னு காட்டுறேன். பார்க்கலாமா? இப்படி கேட்டா கண்டிப்பா பேச டைம் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட பேசும்போது சும்மா வாயில சொல்லாதீங்க, இந்த மாதிரி காட்டுங்க. பாருங்க, வெறும் டெக்ஸ்ட் இல்லாம போட்டோ, வீடியோ, இப்பவே வாங்குங்க மாதிரி பட்டன்ஸ்லாம் வச்சு மெசேஜ் அனுப்பலான்னு டெமோ காட்டும்போது தான் அவங்களுக்கு அதோட பவர் புரியும். இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க வெறும் மெசேஜ் அனுப்புற சர்வீஸ் கொடுக்கல, உங்க கிளையண்ட்ஸ்க்கு 24 மணி நேரமும் வேலை செய்யற ஒரு ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் மற்றும் சப்போர்ட் சிஸ்டமை நீங்க உருவாக்கி தரீங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான மதிப்பு. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பிசினஸ் ஆரம்பிக்க என்ன தேவை, எப்படி பண்றது, எப்படி கிளையண்ட் பிடிக்கிறதுன்னு எல்லா வழியும் தெரிஞ்சிடுச்சு. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அடுத்தது ஆக்ஷன் தான். சொல்லுங்க, உங்க கிளையண்ட் யாரா இருக்க போறாங்க?